அப்புறம் வந்து அதுக்கு அடுத்தது வந்து மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து 940. எவ்வளோ இங்க? அப்பனா இங்க பாருங்க பத்மா, உங்களுக்கு வந்து ட்ரேடிங்ல ஓப்பனிங் ஸ்டாக் போட்டோம், பர்ச்சேசஸ் ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ் போட்டோம். சேல்ஸ் எவ்வளோ? 76,000. நான் வந்து கூட்ஸ் சப்ளை டு ஹெட் ஆஃபீஸ்ன்றது ஒண்ணும் இல்ல. பை கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ் தான் அது போடுறோம். எவ்வளோ? 12,000. க்ளோசிங் ஸ்டாக்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட்ல கொடுத்துருக்கான் பத்மா. The branch account on head office is on 31/3/2022 எவ்வளோ? 920 debit. And அதுல வந்து 31/3/2022 head office forward goods to the value of 5,000 to the branch which are received in 3rd July. அப்போ இது என்னது பத்மா? இந்த 5,000ன்றது goods in transit. கரெக்டா பத்மா? இது வந்து goods in transit. லேட்டா வருது. சூப்பர். Cash remittance 2,400 by branch to 29th March was received by head office on 2nd April. இது என்னது அப்போ? 2,400 cash in transit. கரெக்டா? க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்கான் பத்மா. 5,400 கொடுத்துருக்கான். 5,400 இங்க போட்டுக்கோங்க. இப்ப இதெல்லாம் போட்டீங்களா? இதெல்லாம் போட்டும்போது உங்களுக்கு என்ன வருது? இதோட டோட்டல் என்ன வருது? 65,600. இப்ப 93,400 minus 63,600 எவ்வளோ? 29,800. சம்லையா? இப்ப நான் எது மிஸ் பண்றேன் பாருங்க. 12,000 இருக்கா கங்கா? ஆ 65,000, 27,000. இது கரெக்டா? 27,800. ஓகே. இப்ப இத வந்து என்ன பண்ணணும்? இங்க எடுத்துன்னு வந்துடணும். பை இது என்னது? பை கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட்ன்றது தான் பை பிரான்ச் ட்ரேடிங். ஓகே. சாலரிஸ் போட்டாச்சு, இது போட்டாச்சு, இது போட்டாச்சு. இப்ப என்ன வரும் நம்மளுக்கு? 27,800 minus 3,000 minus 940 எவ்வளோ? 21,940. புரியுதா? இது வருது ஆன்சர். ஜெனரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 21,940. ஸோ இதான் பிரான்ச் பிஎன்எல்லோட இதுதான் என்னது 2 நெட் ப்ராஃபிட் நம்ம சொல்லுவோம்ல, அதை இங்க வந்து 2 ஜெனரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு சொல்றாங்க. கூட்ஸ் அண்ட் டிரான்சிட்டுக்கு வந்து என்ன சேனல் என்ட்ரி? கூட்ஸ் அண்ட் டிரான்சிட் டு பிரான்ச் வந்து 5,000, கேஷ் அண்ட் டிரான்சிட் டு பிரான்ச் வந்து 2,400. அதாவது இன்னும் வரல, வர வேண்டியது வரல. புரியுதா பத்மா? இப்ப பிரான்ச் பேலன்ஸ் ஷீட் போடலாமா? பேலன்ஸ் ஷீட்ல என்னெல்லாம் போடுவோம் நம்ம? லைபிலிட்டி சைடு, அசெட் சைடு. அசெட்ஸ்ல என்னெல்லாம் போடுவோம் நம்ம? ஃபர்னிச்சர் அசெட். இங்க வேற என்ன அசெட்? கேஷ் அசெட் 3,560. க்ளோசிங் ஸ்டாக் அசெட். டெட்டா 7,400. ஏற்கனவே நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு? 21,940 இல்லையா நெட் ப்ராஃபிட். ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா, கிரெடிட்டார்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 3,700. இது அப்படியே போடணும் பத்மா. இது சம்ல கொடுத்துருக்கான், இது சம்ல கொடுத்துருக்கான், இது அப்படியே சம்ல கொடுத்துருக்கான். ஸோ டோட்டலா இது 19,160. இங்க வந்து அவன் வந்து ஒன்னு பாயிண்ட் கொடுத்துருக்கான். டெல்லி ஹெட் ஆபீஸோட இது வந்து 6,480. அப்ப என்ன பண்ணோம்? இந்த அமௌண்ட் இருக்குல்ல பத்மா, 6,480, 6,480 மைனஸ் பண்ணும்.
பாருங்க மைனஸ் பண்ணா 19,160 கிடைச்சிடும். அவ்வளவுதான். இங்க போட்டிருக்கேன் பத்மா. டெல்லி ஹெட் ஆஃபீஸ் மைனஸ் இல்ல, இங்க போட்டுக்கோங்க. லெஸ் டெல்லி ஹெட் ஆஃபீஸ். ஸோ 6,480 வந்து டிடக்ட் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் 6480 பண்ணீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். ஸோ ஆல் டுகெதர் இட் இஸ் 19,160. அவ்வளவுதான் பண்ணும். சிம்பிள் சம்பத்மா. ட்ரேடிங் பி அண்ட் எல் பேலன்ஸ் ஷீட் அவ்வளவுதான். இப்ப இந்த ஃபார்மேட் தான் நீங்க வந்து மாடியூல் 3 இருக்குல்ல, சிங்கிள் என்ட்ரி, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், பேசிக் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல எல்லாம் இதுதான் நீங்க வந்து அடாப்ட் பண்ணுவீங்க. இப்போ இதுல பிரான்ச் அக்கவுண்ட் நீங்க எப்படி பண்ண போறீங்கன்னு பாருங்க. பிரான்ச் அக்கவுண்ட்ல நார்மலா வந்து ஃபர்ஸ்ட் 2 மெத்தட் இருக்கு பத்மா. ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்லி தரேன். இப்போ நீங்க சேல்ஸ் இங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. பேஜ் நம்பர் மட்டும் சொல்லுங்களேன். இப்போ இந்த ஜர்னல் என்ட்ரி எல்லாம் போட்டிருக்காங்க எப்படின்னு சொல்றேன் பத்மா. இப்ப பிரான்ச் ட்ரேடிங் டு பிரான்ச் இருக்குல்ல, இங்க பாருங்களேன். பிரான்ச் ட்ரேடிங் டு பிரான்ச் ஸ்டாக் எவ்வளோ? 12,000. ஸ்டாக் 12,000. பிரான்ச் ட்ரேடிங் டு பிரான்ச், பிரான்ச் ட்ரேடிங் டு பிரான்ச் பர்ச்சேசஸ் எவ்வளோ? 35,600. ஸோ பிரான்ச் ட்ரேடிங் டு பிரான்ச் மொத்தமா எவ்வளோ? 65,600. அதான் இங்க போட்டிருக்காங்க. சில சாப்டர்ஸ் வந்து லெட்ஜர் அக்கவுண்ட் போட்டுட்டு நீங்க ஜர்னல் போட்டா ஈஸியா இருக்கும். 95% வந்து ஜர்னல் போட்டு தான் லெட்ஜர் போடணும் பார்த்தா. ஆனா சில அன்யூஷுவல் சாப்டர்ஸ் லைக் இந்த மாதிரி பிரான்ச் ட்ரேடிங், பி அண்ட் எல் பேலன்ஸ் ஷீட்லாம் போட்டுட்டு ஒரு 5% வந்து இந்த மாதிரி சம்ஸ் நீங்க போடலாம். ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ரிமெம்பரன்ஸ். இப்ப நீங்க பிரான்ச் ட்ரேடிங் அக்கவுண்ட், பிரான்ச் பி அண்ட் எல், பிரான்ச் பேலன்ஸ் ஷீட் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கா, இல்ல ஜர்னல் என்ட்ரிஸ்ல இருந்து ஆரம்பிக்கும் போது ஈஸியா இருக்குமா? இந்த பர்டிகுலர் கான்செப்டுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஜர்னல் என்ட்ரிஸ்ல இருந்து ஈஸியா இருக்கா? அப்ப நீங்க அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? இமேஜின் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங்ல இருந்து எப்படி வரணும். ஆமா, கரெக்ட். 95% இப்ப மத்த சாப்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது டெப்ரிசியேஷன், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ், பேங்க் கேஷ் பேலன்ஸ் ஆர் ஹையர் பர்ச்சேசஸ், அதுக்கெல்லாம் நீங்க ஜர்னல் என்ட்ரிஸ் அப்படியே டிராமா மாதிரி இந்த சீனுக்கு அப்புறம் அடுத்த சீன், அடுத்த சீனுக்கு அப்புறம் இந்த சீனுன்னு சொல்லிடலாம். ட்ரேடிங் பி அண்ட் எல் பேலன்ஸ் ஷீட் வரும்போது மட்டும் என்ன ஆகும்னா, டக்குனு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அந்த டிஏ அக்கௌண்ட் ஞாபகம் வரும். ட்ரேடிங்ல வந்து ஓப்பனிங் ஸ்டாக்ல லெஃப்ட் சைடு, சேல்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடுல, அப்படி டக டக டகன்னு மைண்ட்ல வந்துரும். அப்ப அங்க மைண்ட்ல வரும்போது ஃபேக்கல்டிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ரலா டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சரிப்பா அப்ப நீ வந்து உனக்கு அது ஈஸியா இருக்குன்னா நீ அதுக்கு மட்டும் லெட்ஜர் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து உல்டா எடுத்து ஜர்னல் எழுதிக்கோ. எண்ட் ஆஃப் த டே உனக்கு என்ன, உனக்கு வந்து டைமுக்கு நீ பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும். உனக்கு வந்து கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணிருக்கணும். எப்படி இருந்தாலும் லெட்ஜரும் போடணும், ஜர்னலும் போடணும். இந்த பிரான்ச் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி அடாப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் ஜர்னல் போட்டுட்டு தான் இது பண்ணணும்னா நீங்க இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இப்போ இதெல்லாம் வந்து டூல போடுறோம் அப்படின்னா அந்த டூல போடுற ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணும். பைல போடுற ஐட்டம்ஸ் எல்லாம் டெபிட் ஆகும். அவ்வளவுதான். இப்ப பிரான்ச் டு பிரான்ச் ட்ரேடிங்னா இந்த சைடோட இது வரும் 93,400 அந்த மாதிரி. ஓகே பத்மா, எல்லாத்துக்குமே அப்படிதான் பத்மா. கேஷ் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷ் இன் டிரான்சிட்டுக்கும் கூட்ஸ் இன் டிரான்சிட்டுக்கும் எழுதிக்கோங்களேன் பத்மா. ஃபார்மேட் நோட் எடுத்துக்கோங்களேன் ஒரு நிமிஷம். அது மட்டும் சொல்லிடுறேன், எம்சிக்யூக்கு இம்பார்ட்டன்ட். கூட்ஸ் இன் டிரான்சிட்டுக்கு ஜர்னல் என்ட்ரி வந்து
Goods in transit account debit to branch account. இது இம்பார்ட்டன்ட் ஜர்னல் என்ட்ரி என்ன பத்மா? எம்சிக்யூல ஜஸ்ட் கேட்பான். ஜர்னல் என்ட்ரி ஃபார் கூட்ஸ் இன் டிரான்சிட்னு கேட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பான். சோ கூட்ஸ் இன் டிரான்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பிரான்ச். கூட்ஸ் இன் டிரான்சிட்னா என்னன்னு புரிஞ்சுட்டீங்களா பத்மா? ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் கம்பரா. அதாவது அவ- அவங்களோட அக்கவுண்ட் க்ளோஷர் அன்னைக்கு, லெட்ஸ் சே அக்கவுண்ட்ஸ் க்ளோஷர் வந்து 30th செப்டம்பர்னா 30th செப்டம்பர் அன்னைக்கு ரெக்கன்சைல் பண்ணும்போது அவங்க ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து சொல்ற கூட்ஸ் பிரான்ச்க்கு வரல. அதுல ஒரு 75% தான் வந்திருக்கு. ஹெட் ஆஃபீஸ்ல 1,00,000 ரூபாய் அனுப்பிச்சிருக்கேனேப்பா அப்படின்வா. சார் எனக்கு சாயங்காலம் வரலையே சார், 80,000க்கு ஒருத்துக்கு தானே வந்து 20,000னா பார்த்தா அந்த 20,000 ட்ரக் வந்து ஸ்லோவா வந்திருப்பான். அடுத்த நாள் தான் ரீச் பண்ணுவான். அதே மாதிரி கேஷ் இன் டிரான்சிட்னா பிரான்ச் வந்து 30th ஜூலை அன்னைக்கு 27ஆம் தேதி ஜூலையே செக் போட்டு அனுப்பிச்சிருப்பான். 3 செக், 20,000 20,000 20,000 60,000 40,000 செக் 20 20 2 20,000 கரெக்டா கிளியர் ஆயிட்டா இருக்கும் ஹெட் ஆஃபீஸ் இதுல. ஆனா இன்னொரு 20,000 பெண்டிங்கா இருக்கும். 1 அக்டோபர் தான் அது கிரெடிட் ஆற மாதிரி இருக்கும். அது கேஷ் இன் டிரான்சிட். புரியுதா பத்மா? எழுதிக்கோங்களேன். கூட்ஸ் இன் டிரான்சிட் அக்கவுண்ட் டெபிட் டு பிரான்ச் அக்கவுண்ட். அது goods in transit. Cash in transit account debit to branch account, cash in transit. அது இன்னொன்னு எழுதிக்கோங்க. Assets are always debit balances. Liabilities are always credit balances. எழுதிக்கோங்க. குட் குட். சூப்பர் பத்மா. இப்ப பாருங்க பத்மா, பிரான்ச் அக்கவுண்டோட இது கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து இந்த சைடு இருக்குல்ல பத்மா, 65,600 அப்புறம் வந்து 3,000 லெஃப்ட் சைடுல நீங்க பண்ணிருப்பீங்களா ட்ரேடிங் பிஎன்எல், அது எல்லாமே பிரான்ச் அக்கவுண்ட்ல ரைட் ஹேண்ட் சைடுல வரணும். ம். ம். ஓகே ஓகே ஓகே. ஆ, ம்ஹ்ம். ஒரே நிமிஷம் பத்மா. ஒரே நிமிஷம் பத்மா. தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். ம். வெந்நீர் தான். வெந்நீர் தான் குடிக்கிறேன் பத்மா. பால்ல மஞ்சள் பொடி போட்டு வச்சிருக்கேன். குடிக்க போறேன். ம். ஓ! ஓகே, ஓகே. சுட சுட குடிக்கணுமா பத்மா அது? ஆனா தொண்டையே ஒரு மாரி இருக்கு பத்மா. ஒரு மாரி ஒரு மாரி மெதமான சூடுல. சுடிக்கிற சூடு. ஓகே, ஓகே, ஓகே. பத்மா இப்போ இதுல பிரான்ச் அக்கவுண்டோட மெத்தட் சொல்லி தரேன் பத்மா. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணுவோம்ல ட்ரேடிங்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதெல்லாம் ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், அப்புறம் பிஎன்எல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லா எக்ஸ்பென்சஸ் இருக்கும்ல. அப்புறம் அசர்ட்
அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெபிட் சைட் டெபிட் சைட்ல இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் பத்மா, அசெட்ஸ் ஆர் ஆல்வேஸ் டெபிட் பேலன்சஸ்ன்னு சொல்லுதேன்ல, இப்ப நான் எழுதினீங்களே. அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் நீங்க கிரெடிட்ல போட்டுக்கணும் பிரான்ச் அக்கவுண்ட்ல. ஓகே. டெபிட் சைட்ல என்ன போடணும்னா சேல்ஸ், அப்புறம் வந்து க்ளோசிங் ஸ்டாக், கிரெடிட்டார்ஸ், அது எல்லா பார்ட்டியும் டெபிட் சைட்ல காமிக்கணும். ஆ ஹலோ, சொல்லுங்க பத்மா. சொல்லுங்க பத்மா. ஓ, அதாவது பிரான்ச் அக்கவுண்ட்ல ரைட் ஹேண்ட் சைடுல ஆல் யுவர் டெபிட்ஸ் ஷுட் கம் இன். ஓகே. டெபிட்ஸ்னா என்ன? ஆல் யுவர் ட்ரேடிங் டெபிட்ஸ், P&L டெபிட்ஸ்னா என்ன? பர்ச்சேசஸ், ஓப்பனிங் ஸ்டாக், எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இந்த பக்கம் வரணும். அசெட்ஸ்லாம். ஆல் யுவர் ட்ரேடிங், P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட்டோட கிரெடிட்ஸ் இருக்கு இல்லையா? அது எல்லாமே டெபிட் சைடுல காமிக்கணும். அவ்வளவுதான் சிம்பிளா. சேல்ஸ் டெபிட், கூட்ஸ் சப்ளைடு, க்ளோசிங் ஸ்டாக் இது எல்லாமே டெபிட்ல, கிரெடிட்டார்ஸ்லாம் டெபிட்ல. அங்க கிரெடிட்ன்றது இங்க டெபிட்ல வரும். இந்த சைடு டெபிட் ட்ரேடிங் P&L காமிக்கிறது இந்த சைடு கிரெடிட்ல வரும். அவ்வளவுதான். ஓகேவா பத்மா? அவ்வளவுதான். சூப்பர் போங்க. நீங்க லக்ஷரா போங்க பத்மா. செம்மையா சொல்றீங்க. டு த பாயிண்ட். அவ்வளவுதான் பத்மா. பண்ணீங்கன்னா வெரி குட். பண்ணீங்கன்னா ஆன்சர் டாலி ஆயிடும் பத்மா. உண்மையில. இதோட அப்படியே உல்டா தானேல. எல்லா ஐட்டம்ஸையும் இந்த பக்கம் போடுறோம், இந்த பக்கம் போடுறோம். அதுதான். இந்த சம் அவ்வளவுதான். செகண்ட் மெத்தட் வந்து ஒண்ணுமே இல்ல பத்மா. கூட்ஸ் இன் டிரான்சிட் இருக்குல்ல பத்மா. இப்ப ஸ்டார்டிங் பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து அவன் வந்து 920 சொல்றான் சம்ல. இங்க 920ல இருந்து நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க. அந்த பிரயாசம் போட்டோம்ல, கூட்ஸ் இன் டிரான்சிட், கேஷ் இன் டிரான்சிட்னு சொன்னோம்ல. அது போட்டுட்டு நெட் ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குல்ல 21,940 போட்டுட்டு ரிமைனிங் என்னவோ அது பேலன்ஸ் கேரிடும். செகண்ட் மெத்தட் இது. அதாவது யுவர் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரான்ச் அசெட்ஸ் அண்ட் பிரான்ச் லயபிலிட்டிஸ் இருக்குல்ல பத்மா. இந்த 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 ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ வந்து நம்ம வந்து இங்க 15,416 காமிச்சிட்டு க்ளோஸ் அவுட் பண்றோம். அவ்வளவுதான். சிம்பிள் செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் வளவளவலன்னு இருக்கும். ஆனா ஈஸி. செகண்ட் மெத்தட் டு த பாயிண்டா இருக்கும். ஆனா கொஞ்சம் யோசிக்கணும். ஓகேவா? இதுல வந்து பத்மா இல்லஸ்ட்ரேஷன் 11 நீங்க போட்டுறலாம். இதே மாரி சம் பத்மா. பிரான்ச் ட்ரேடிங் 11th அதே மாதிரி சம்மு. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஒண்ணு பண்ணுங்க. 11th சம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹெட் ஆஃபீஸோட கனெக்ட் பண்றாங்க. பட் ஈஸி தான். 12th சம் நீங்க போட்டுறலாம் பத்மா. எப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் குடுத்துருக்கான். ஆ கூட்ஸ் இது குடுத்துருக்கான். ஹெட் ஆஃபீஸோட 2ஆ வச்சுக்கணும் பத்மா. இந்த மாதிரி ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் வச்சு 2 ஓப்பனிங் ஸ்டாக் பர்ச்சேஸஸ் கிராஸ் ப்ராஃபிட். இங்க கிராஸ் ப்ராஃபிட் வரும். டெப்ரிசியேஷன் நான் சொல்லியிருக்கேன்ல, உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து அந்த க்ளோசிங் ஸ்டாக்குக்கு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும்ட்டு அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். ஞாபகம் இருக்கா? 20 பை ஆ அந்த அந்த இம்பாக்ட் கரெக்ட். அந்த இம்பாக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் ஷீட், ஃபிக்ஸ்ட் அசெட், கரண்ட் அசெட்ஸ் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணணும். நீங்க கோ த்ரூ பண்ணுங்க அண்ணா. கஷ்டமா இருக்குன்னா நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சிம்பிள் சம் தான். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய சம்மா இருந்தா ஈஸியா இருக்கும். சின்ன சம்மா இருந்தா நெறைய டீடைல்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற மாரி இருக்கும். இல்லஸ்ட்ரேஷன் 12 நீங்க வொர்க் அவுட் பண்ணலாம். வி குட் டு கோ. ஆ, ஆ. அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் 13 கடைசி சம் பத்மா. முடிச்சிட்டோம் நம்ப. ஆமா. இது மட்டும் இது பயங்கரமான ஈஸி சம் பத்மா. பயங்கர ஈஸி. நம்ம இந்த கரன்சி கன்வர்ஷன் பண்ணுவோம் தெரியுமா பத்மா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த மாரி அதே மாரி சம் இது. பாருங்க பத்மா. எஸ்எஸ் டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஹேவ் அ பிரான்ச் இன் ஆக்லாந்து, நியூசிலாந்து. சாயிரம். நியூசிலாந்து டாலர்ஸ்ல ட்ரையல் பேலன்ஸ் குடுத்துருக்காங்க பத்மா. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? நம்ப இந்தியன் ருப்பில அத கன்வெர்ட் பண்ணோம். இங்க குடுத்துருக்கான். பிரான்ச் அக்கவுண்ட் வந்து டெபிட் பேலன்ஸ் 30 லாக். இது ருப்பீஸ் பத்மா. அந்த கரன்சி மட்டும் பாத்துக்கோங்க. இது எல்லாமே நியூசிலாந்து டாலர்ஸ்ல இருக்கு. இது ருப்பீஸ்ல இருக்கு. அண்ட் கூட்ஸ் சென்ட் பிரான்ச் இதுவும் ருப்பீஸ்ல இருக்கு. ஆஃபீஸ் அவன் சொல்றான்
2005ல அக்வயர் பண்ணியிருக்கேன். நியூசிலாந்து டாலர் வந்து $1க்கு ₹80 பேர்ல ஆஃபீஸ் ஃபர்னிச்சர நீ கன்வர்ஷன் பண்ணிக்கோ. எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 1 ஜான்வரி 88, 31 வந்து 92, ஆவரேஜா 90 பண்ணிக்கோன்னு சொல்றான். ஸ்டாக் வந்து நியூசிலாந்து கன்வர்ஷன்ல தான் குடுத்துருக்கான். 9000 குடுத்துருக்கான். பத்மா இந்த ஃபார்மேட் நோட்ல மட்டும் எழுதிக்கோங்க பத்மா. ரூல்ஸ் ஃபார் கரன்சி கன்வர்ஷன் எழுதிக்கோங்களா? ம். எப்பவுமே பத்மா ட்ரேடிங் அண்ட் P&L ஐட்டம்ஸ் இருக்குல்ல. அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் மட்டும் விட்டுடுங்க. பர்ச்சேஸஸ், அப்புறம் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே பத்மா. இந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாமே, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், இன்சூரன்ஸ், இந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஆவரேஜ் ரேட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம கன்வர்ஷன் பண்ணோம். ஓகேவா? அது ஒரு ரூல். பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல பத்மா, அசெட் அண்ட் லயபிலிட்டீஸ், அதெல்லாம் க்ளோசிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் கன்வர்ஷன்க்கு எடுத்துக்கணும். அதாவது நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ ஆ சாலரீஸ் இருக்கு பத்மா. 6000 நியூசிலாந்து டாலர்னா, இதுக்கு நீங்க இப்ப நீங்க ருப்பியா இத கன்வெர்ட் பண்ணிக்கணும் இல்லையா? இப்ப நீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? $1க்கு ஆவரேஜ் ரேட் எவ்வளவு குடுத்துருக்கோம்? $90னா $6000க்கு எவ்வளோ? அப்படி பார்க்கணும். ஆவரேஜ் ரேட் தான் எடுத்துக்கணும். ஆ அதாவது ஒரு இல்ல $1க்கு ஒ நியூசிலாந்து நியூசிலாந்து டாலரு, ருப்பி. ஒரு ஒரு நியூசிலாந்து கரன்சிக்கு $90னா, சாலரீஸ் எவ்வளோ நம்மளுக்கு? நியூசிலாந்து கரன்சில ரூ. 6000. அப்ப ரூ. 6000னா 6000 இல்ல ரூ. 6000 நியூசிலாந்து கரன்சி. அப்ப ரூ. 6000 இன்டூ 90. புரியுதா? கன்வர்ஷன் இன்டூ 90 பண்ணும். நியூசிலாந்துலேருந்து ருப்பீஸ்லேருந்து நியூசிலாந்து பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். நியூசிலாந்துலேருந்து ருப்பீஸ் பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணும். ஓகே. சோ இத எழுதிக்கோங்க. ரூல் நம்பர் 1, ஆல் ட்ரேடிங் அண்ட் P&Lக்கு வந்து ஆவரேஜ் ரேட்ஸ் தான் எடுத்துக்கணும். ஆல் பேலன்ஸ் ஷீட் ரேட்ஸ்க்கு க்ளோசிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆஃப் கன்வர்ஷன் தான் எடுத்துக்கணும். ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு ஓப்பனிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் எடுத்துக்கணும். எழுதிக்கோங்க. குட். ஒண்ணும் இல்ல பத்மா. நீங்க என்ன பண்ணுங்க, இது எல்லாம் ஹெட் ஆஃபீஸ் இது எல்லாத்தையுமே நான் இங்க போட்டிருக்கேன் பத்மா. இப்ப எல்லாத்தையும் இப்போ சேல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சேல்ஸ்ன்றது ட்ரேடிங் P&L அக்கவுண்ட். கரெக்ட்டா பத்மா? அப்போ சேல்ஸ வந்து எந்த ரேட்ல மல்டிப்ளை பண்ணுவீங்க? 1,20,000 இன்டூ சேல்ஸ்ன்றது ட்ரேடிங் அக்கவுண்ட். அப்ப ஆவரேஜ் ரேட் என்ன? 90 இன்டூ 90. எவ்வளவு வருது? ஆல்மோஸ்ட் 10,08,000 இன் ரூப்பீஸ். இப்ப கூட்ஸ் ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ் அதே மாதிரி. ஆம் 90 கூட்ஸ் ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ் எவ்வளவு குடுத்துருக்காங்க? 90,000 குடுத்துருக்காங்க. இங்க நம்ம எவ்வளவு போடுறோம்? 80 லேக்ஸ். அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக் 15,000. 15,000க்கு எப்படின்னா, ஓப்பனிங் ஸ்டாக்ன்றது ஓப்பனிங் எக்ஸ்சேஞ்ச் கன்வர்ஷன். ஓப்பனிங் எக்ஸ்சேஞ்ச் கன்வர்ஷன் என்ன? 88. சோ 88ன்னா இது என்ன K17 குடுத்துருக்கேன். இங்கேயே குடுத்துருக்கேன் பத்மா. கன்வர்ஷன்லாம். இது வந்து 90, இது 90. ஓகே. அப்புறம் இது 88. இங்க பாருங்க, ஆஃபீஸ் பர்னிச்சர் வந்து இது வந்து ஆஃபீஸ் பர்னிச்சர்ன்றது அசெட். சரியா? அசெட்க்கு க்ளோசிங் கன்வர்ஷன். கேஷ்ன்றது 92. 92ன்றது இந்த ரேட் பத்மா. க்ளோசிங் கன்வர்ஷன்.
ஓகேவா பத்மா? ஆஃபீஸ் ஃபர்னிச்சருக்கு அவன் ஸ்பெசிஃபிக்கா 80 சொல்லியிருக்கிறதுனால 80 போட்டிருக்கோம் பத்மா. இல்லன்னா அசர்ட்ன்றதுனால க்ளோசிங் கன்வர்ஷன் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க பத்மா, பேங்க் க்ளோசிங் கன்வர்ஷன் பண்ணியிருக்கான். எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங். எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து க்ளோசிங் தான் எடுத்துக்கணும். ஏன்னா, அவன் வந்து டெப்ரிசியேஷன் இஸ் டு பி ரிட்டர்ன் ஆஃப். ஏன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. க்ளோசிங் ரேட் தான் எடுத்துக்கணும். அவுட்ஸ்டாண்டிங்க்கும் க்ளோசிங் ரேட் தான் எடுத்துக்கணும் பத்மா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க பத்மா. எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் க்ளோசிங் ரேட் தான் இருக்கும். ரூல்ஸ் பத்மா இதெல்லாம். ரேட்ஸ் ஆஃப் கன்வர்ஷன் ரூல்ஸ். ஓகேவா? சேலரி வந்து எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங்க்கு க்ளோசிங் தான் எடுத்துக்கணும். சேலரி, டாக்ஸஸ் எல்லாத்துக்கும் ஆவரேஜ் ரேட் எடுத்துக்கணும். இது பாருங்க, இது எல்லாமே ஆவரேஜ் ரேட். டெட்டாஸ் வந்து அகைன் வந்து யூ வில் ஹேவ் டு கன்சிடர் யுவர் க்ளோசிங். ஏன் டெட்டாஸ் வந்து அசர்ட். புரியுதா பத்மா? ஆல் அசர்ட்ஸ் க்ளோசிங், லயபிலிட்டி க்ளோசிங், அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு ஓப்பனிங் கன்வர்ஷன். சப்போஸ் இஃப் அசர்ட்டுக்கு வந்து இந்த ரேட் தான் குடுக்குறோம்னா அதான் எடுத்துக்கணும். ஓகே. பட் ஃபார் யுவர் அவுட்ஸ்டாண்டிங்க்கு வந்து யூ ஷுட் டேக் ஒன்லி க்ளோசிங் எடுத்துக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஏன் தெரியுமா பத்மா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் க்ளோசிங் எடுத்துக்கணும்? இட் இஸ் அ லயபிலிட்டி. அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ் ஆர் க்ளோசிங். கரெக்ட்டா பத்மா? அதனால. ம். ஆ ஒண்ணும் இல்ல பத்மா. இத அப்படியே மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருமா? டிஃபரன்ஸ் இன் எக்ஸ்சேஞ்சுன்னு வரும் பத்மா. 21,000. இந்த 21,000க்கு தான் இங்க ஒரு 21,000 வருதுல. டிஃபரன்ஸ் இன் எக்ஸ்சேஞ்சுன்னு நீங்க போட்டுக்கணும். பி&எல் ஆஸ் யூசுவல் பத்மா. பி&எல் நீங்க ரெடி பண்ணும்போது ருபீஸ்ல தான் ரெடி பண்ணணும். பி&எல் எப்படி ட்ரேடிங் பி&எல் என்னலாம் இருக்கும்? ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸஸ், சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக், கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட் எடுத்து திருப்பி எடுத்துருவாங்க. எல்லா எக்ஸ்பென்சஸும் போடுங்க. டிஃபரன்ஸ் இன் எக்ஸ்சேஞ்சும் போட்டீங்கன்னா யூ வில் கெட் டு நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் எடுத்து இதுல காமிக்கணும். ஆம், நம்ம அசெட்ல லயபிலிட்டில காமிக்கணும். இங்க ஆஸ் யூசுவல் நம்ம பிரான்ச்ல உல்டா காமிக்கணும்ல பத்மா. இங்க இங்க 13,20,000னா இங்க நீங்க சொன்னீங்களே ஒரு லைன்ல சூப்பரா. இதோட அப்படியே உல்டான்னு சொன்னீங்களே. இதோட உல்டாவை இங்க காமிக்கணும். அதோட உல்டாவை இங்க காமிக்கணும். அவ்வளவுதான். முடிஞ்சிச்சு. சோ இங்க என்ன நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னா 3 தம்ப் ரூல். என்னலாம்? ஓப்பனிங் ஸ்டாக் வில் பி கேடட் பை ஓப்பனிங் கன்வர்ஷன். அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ் வில் பி கேடட் பை க்ளோசிங் கன்வர்ஷன். இஃப் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் எனி ஃபர்னிச்சர் ஆர் எனி அசெட் இந்த ரேட் தான் யூஸ் பண்ணனும்னா அந்த ரேட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ் வந்து should be gated by average rate. Average rate. ஆ இது 3 தான் மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மத்தபடி இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா பத்மா? ஓகே. பத்மா நான் வந்து கொஞ்சம் அ இது இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கிறேன். ஏன்னா தொண்டை வந்து எனக்கு இதுக்கு மேல பேச முடியல. சாரி.